இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரம் தான் சேர்க்குறோம். இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் பால் போட்டு தான் சேர்க்குறோம். ரொம்ப நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும். முகம்லாம் நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியானது. வாங்க இது எப்படி ஈஸியாக எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்து எல்லாம் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. பாருங்க, இன்னைக்கு வந்து பால் பணியாரம் செய்யறதுக்கு உளுந்து நல்ல மாவு உளுந்து நல்ல மாவு காண்ற மாதிரி உளுந்து வந்து 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், பச்சரிசி, இதுவும் மாவு பச்சரிசியாக எடுத்துக்கோங்க. எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 4 மணி நேரம், 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நம்ம மிக்சியிலேயே நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நான் இதில் 2 ஏலக்காய் போட்டு வச்சுருக்கேன். அப்போ இன்னும் நல்லா கூடுதல் வாசம் இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இதோடையே போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இந்த ஏலக்காய் 2 இருக்குல்ல, அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் உளுந்து அரிசி இதை மிக்சியிலே போட்டுடலாம். மிக்சியிலே நல்லா அரைச்சிக்கலாம். இல்லைம்மா நான் கிரைண்டர்லேயே எனக்கு ஈஸியாக இருக்கும், நான் அரைச்சிக்குவேன் அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். ரெண்டுமே ஒன்றாவே போட்டு அரைச்சிக்குவோம், நல்லாயிருக்கும். பாருங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மாவுன்னா அரிசி மாவும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றிக்குங்க. இப்போ இதுலேயே நம்ம உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. வடைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு வரணும். இதில் வந்து வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். உப்பு, ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நல்லா குட்டி குட்டி போண்டாவாக போடுற அளவுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி இருந்ததுனால தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி இல்லாமல் ரொம்ப கல்லாட்டம் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பணியாரம் நல்லா வராது. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிருங்க. ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம தேங்காய் பால் புழிஞ்சிக்கலாம். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பெரிய தேங்காவாக எடுத்து நல்லா பால் எடுத்துக்கலாம். இதுலேயே ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 6 ஏலக்காயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸில் போட்டுட்டு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பால் எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த பால் பணியாரத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துடலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு சுவை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குவோம். நான் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பாலெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிடலாம். நம்ம மறுபடியும் இது எல்லாமே எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள், தேங்காய் பாலும் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. மாவும் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன உருண்டைகளாக அப்படியே போட்டுடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ குட்டியாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து உங்களுக்கு பால் நல்லா உறிஞ்சி சூப்பராக இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் ஈஸி செய்யறது. அதனால் நம்ம இந்த மாதிரியே கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக அதில் போட்டு எடுத்துடலாம். பாருங்க, சுட்டதெல்லாம் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த தேங்காய் பால்லையே சேர்த்துடணும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தளர்வாக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்து பால் பணியாரம் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா உரியும்.
கலந்து விட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போட்டதெல்லாம் நல்லா பால் பாருங்கள் எவ்வளோ உறிஞ்சிருக்குன்ட்டு. நல்லா பால் உறிஞ்சிருக்கும். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பால் பணியாரம் நல்லா ஜம்முன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சி சூப்பராக இருக்கு பாருங்கள். பாருங்கள் பால் பணியாரம் வந்து நான் சொன்ன மாதிரி அளவுகளோட தண்ணி ஊற்றி நீங்கள் அரைங்க. நல்ல தளர்வாக வச்சுட்டு நீங்கள் எடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா உருண்டைகளும் நல்லா வரும். அதே நேரத்தில் நீங்கள் பாலில் போட்டோன்னு நல்லா பாலை உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க, உங்களுக்கு எண்ணெயும் இழுக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.